Hi guys, welcome back to VRC Smart Edu channel. So இன்னைக்கு வந்து நாம என்ன பண்ண போறோம் அப்படினா methods of separation of homogeneous mixture பத்தி பார்க்க போறோம். So இதுல நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு ஓகேவா. ஸோ அதில் இன்னைக்கு வந்து நம்ம கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ் மட்டும்தான் வந்து பார்க்க போகிறோம். மீதி இருக்கிற ப்ராசஸை நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் பார்ட்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸாக 3 பார்ட் இருக்குது. அந்த பார்ட்டோடைய லிங்க்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐக்கன்லேயும் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிளேலிஸ்ட்டாகவே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் ஹோமோஜினியஸ் மிக்சர் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் ஹோமோஜினியஸ் மிக்சர். ஹோமோஜினியஸ் மிக்சர் அப்படின்னா என்னன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஹோமோஜினியஸ் மிக்சர்னால் என்ன? யூனிஃபார்ம் காம்போசிஷன் த்ரூ அவுட்டாக இருக்கும். அதாவது ஒரு மிக்சரை நீ வந்து டிசால்வ் பண்ணுற அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது வந்து என்ன ஆகிடும், கரைஞ்சிரும் அப்படின்றத பார்த்துப்போம். ஸோ ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஓகே, கம்ப்ளீட்லியாக யூனிஃபார்மாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா யூனிஃபார்மாக வந்து நமக்கு டிசால்வ் ஆகும். ஸோ அதான் வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த ஹோமோஜீனியஸ் மிக்சரை நம்ம வந்து செப்பரேட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ நம்ம சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் நம்ம செப்பரேட் பண்ணலாம். ஸோ இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு we have 3 techniques that we are going to read in this சாப்டர். இந்த சாப்டரில் 3 டெக்னிக் படிக்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்து என்னென்னா கிறிஸ்டலைசேஷன். செகண்ட் டெக்னிக் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா டிஸ்டிலேஷன். தேர்டு டெக்னிக் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா பேப்பர் குரோமேட்டோகிராஃபி. ஸோ இந்த 3 டெக்னிக்கை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். கிறிஸ்டலைசேஷன், டிஸ்டிலேஷன் அண்ட் பேப்பர் குரோமேட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் கிறிஸ்டலைசேஷன் மட்டும் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்டிலேஷன் அண்ட் பேப்பர் குரோமேட்டோகிராஃபியும் முடிச்சிடலாம் ஓகேவா. ஓகே, ஸோ we are going to just see about the crystallization. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் வந்து ஒரு வாட்டர் எடுக்க போகிறேன் ஓகேவா. நம்ம என்ன பண்ணலாம், வாட்டர் எடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் கிளாஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்துட்டு வாங்க. இந்த வாட்டரில் நான் இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் டிஃப்ரெண்ட் சால்யூபிலிட்டி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து ஒரு சாலிடாக இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி நான் அதுக்கு தான் இந்த பேஜை வச்சுருக்கேன். சாலிடாக இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுடைய சாலிபிலிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத படிச்சிருக்கோம். நம்ம இங்கே என்ன எடுத்துருக்கோம், சுகர் தான் எடுத்துருக்கோம். அப்சல்யூட்லி சுகர் இஸ் அ சாலிட். ஸோ சுகரை வாட்டரில் போட்டு நீ மிக்ஸ் பண்ணும்போது நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் சுகர் எவ்வளோ வாட்டரில் மிக்ஸ் ஆகுமோ அதை விட நீ வந்து சுகர் இந்த வாட்டரை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து சுகர் போட்ட அப்படின்னா அப்போ வந்து அதிகமான அளவுக்கு சுகர் டிசால்வ் ஆகும் கம்பேர் டு ரூம் டெம்பரேச்சர். இப்போ ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 5 grams ஆஃப் சுகர் டிசால்வ் ஆகுது அப்படின்னா நீ ஹீட் பண்ணும்போது 10 grams ஆஃப் சுகர் டிசால்வ் ஆக சான்சஸ் இருக்குது. சும்மா ஒரு அப்ராக்சிமேஷனாக சொல்கிறேன், ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அதிகமான அளவில் ஹீட் பண்ணும்போது நம்மளுடைய மிக்சர் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது சால்யூபிலிட்டி ஆஃப் த component will increase, solubility of the solute will increase in the solvent. இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸில் என்ன அப்படின்னா நான் வந்து இனிஷியலாக வந்து என்னுடைய சப்ஸ்டன்ஸை வந்து ஹீட் பண்ணுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இனிஷியலாக என்னுடைய சப்ஸ்டன்ஸை நான் ஹீட் பண்ணுறேன். இப்போது என்னுடைய வாட்டரை நான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது நான் சுகர் ஆட் பண்ணேன் அப்படின்னா அதிகமான அளவில் சுகர் ஆட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ எம் டெல்லிங், நான் ஹீட் பண்ணும்போது இங்கே 70 degree Celsius வந்து எனக்கு கிடச்சிச்சு ஓகேவா. இப்போ இந்த டெம்பரேச்சரில் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சுகர் வந்து டிசால்வ் ஆகிருக்கு. ஒரு 10 gram ஆஃப் சுகர் வந்து டிசால்வ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதே சுகர் சொல்யூஷனை எடுத்துகிட்டு போயிட்டு கூல் பண்ண போகிறேன். ஸோ கூல் பண்ணும்போது அப்படியே நார்மலாக ரூம் டெம்பரேச்சர்லேயே கூல் ஆகட்டும்னு விடுறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு டெம்பரேச்சர் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் வந்து 40 degree Celsius ரெடியூஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இதே 10 grams ஆஃப் சுகர் இந்த வாட்டரில் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. அதே 10 grams ஆஃப் சுகர் அந்த வாட்டரில் வச்சுக்க முடியாது. ஏன்னா டெம்பரேச்சர் குறைய சால்யூபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். அப்போ அதே அளவுக்கான ஒரு சப்ஸ்டன்ஸை நம்மளால் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன ஆக போகுது அங்கே அப்படின்னா எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் சுகர் இருக்கு இல்லையா, அதெல்லாமே
கிறிஸ்டல் ஃபார்மில் வெளியில் வரும். ஓகேவா? ஒரு மாதிரி கல் மாதிரி கிறிஸ்டல் மாதிரி வந்து பார்ட்டிகல்ஸாக வந்து நமக்கு சாலிடாக வெளியில் வரும். ஸோ மிச்சம் வந்து நம்மளால் எவ்வளோ மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிக்சிங்கில் தான் இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 5 கிராம்ஸ் எப்படி வரும்? கிறிஸ்டல்ஸாக நமக்கு வந்து வெளியில் வந்துடும். இந்த ப்ராசஸை தான் நம்ம கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் கிறிஸ்டலைசேஷன். டு டெல், லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம சால்யூபிலிட்டி கர்வ் வந்து பார்த்துருப்போம். ஸோ சால்யூபிலிட்டி கர்வ் வி ஹவ் ட்ரான் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் அண்ட் சால்யூபிலிட்டி. ஓகேவா? இங்கே வந்து 40 டிகிரிஸில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஆக்சுவலி வந்து லைக் நம்ம வந்து காம்பனண்ட் பிவியும் காம்பனண்ட் ஏவியும் நான் வந்து கம்பேர் பண்ண போகிறேன். ஓகே ஜஸ்ட் லிசன். காம்பனண்ட் பிலேயே நான் கம்பேர் பண்ண போகிறேன். காம்பனண்ட் பி பாருங்கள், 40 டிகிரி செல்சியஸ் பாருங்கள் அண்ட் 60 டிகிரி செல்சியஸ் பாருங்கள். 40 டிகிரி செல்சியஸில் காம்பனண்ட் பி வந்து என்னவா இருக்குது அப்படின்னா 241 கிராம்ஸ் ஆஃப் சால்யூபிலிட்டி இருக்குது 100 கிராம்ஸ் ஆஃப் வாட்டரில். அதே வந்து பார்த்தோன்னா 60 டிகிரியில் வந்து பாருங்கள் 287 கிராம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக நம்மளுடைய சால்யூபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது இந்த அளவுக்கு 100 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர்ன்றது ஃபிக்ஸ்டு. அந்த 100 கிராம்ஸ் ஆஃப் வாட்டரில் நம்ம டிசால்வ் பண்ணக்கூடிய நம்மளுடைய சொல்யூட் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக சொல்யூட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இங்கே வந்து 40 டிகிரிஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 40 டிகிரிஸ்க்கு வந்து 241 கிராம்ஸ் இன் 100 கிராம் ஆஃப் வாட்டரில் இருந்துச்சு. அதே வந்து 60 டிகிரிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 287 கிராம்ஸ் இன் 100 கிராம்ஸ் ஆஃப் வாட்டராக இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக என்ன இருக்குது? சால்யூபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது இந்த 60 டிகிரியில் இருக்கு இல்லையா, இந்த 60 டிகிரியை நான் திரும்ப கூல் டவுன் பண்ணுறேன். நான் கூல் டவுன் பண்ணேன் அப்படின்னா இதே வந்து 287 கிராம்ஸே இருக்குமா அப்படின்னு கேட்டால் 287 இருக்காது, 241 ஆகிடும். 60 டிகிரிலேருந்து 40 டிகிரி நான் கூல் டவுன் பண்ணேன்னா 241 கிராம்ஸாக எனக்கு ரெடியூஸ் ஆயிரும். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 46 கிராம்ஸ் வந்து எப்படி இருக்கீங்க? எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 46 கிராம்ஸ் என்னவா ஆகும் அப்படின்னா நமக்கு இதுதான் வந்து கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் to extra 46 grams when solution is cooled down? என்ன ஆகும்? சொல்யூஷன் கூல் டவுன் பண்ணோன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 46 கிராம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும்? இட் கேனாட் ஹோல்ட் எனிமோர். அது வந்து என்ன பண்ணாது? இந்த 46 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறத அதால் வச்சுக்க முடியாது. ஓகேவா? இட் கேனாட் ஹோல்ட் தட் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் எனிமோர். ஸோ அதனால் என்ன பண்ணிடும்? அதால் வச்சுக்க முடியாது. ஸோ வச்சுக்க முடியாததுனால வெளியில் தள்ள பார்க்கும். ஸோ இப்போ வெளியில் தள்ள பார்க்கும்போது அது எப்படி வெளியில் வரும்? த எக்ஸஸ் solute comes out of the solution as crystals. ஃபார்ம் ஆகி தான் நமக்கு வெளியில் வரும். Got it? Fine. Very good. சரி, இப்போது அடுத்த கேள்வி எனக்கு என்னென்னா வாட் இஸ் கிறிஸ்டல்? கிறிஸ்டல்னா என்ன? அதுதான் என்னுடைய நெக்ஸ்ட் கொஷின். வாட் இஸ் கிறிஸ்டல்? ஸோ கிறிஸ்டல்ன்றதுமே ஒரு சாலிட் காம்பனன்ட் தான். நமக்கு வந்து வெளியில் வரப்போகுது. கிறிஸ்டல்ன்றதுமே ஒரு சாலிட் காம்பனன்ட் தான். வேர் வந்து பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரெகுலர் ஜாமெட்ரிக் பேட்டர்னில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் கிறிஸ்டல் மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட், ஜாமெட்ரிக் அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு கிறிஸ்டல் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ கிறிஸ்டல் இஸ் அ சாலிட் பார்ட்டிக்கல் and are arranged in a regular geometric pattern.
ஸோ எங்கெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும் அது, லைக் நம்ம வந்து சால்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா சால்ட் கிறிஸ்டல், சுகர் கிறிஸ்டல் இங்கெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ராக், சால்ட் கிறிஸ்டல், சுகர் கிறிஸ்டல். ஸோ நீங்கள் வந்து இப்போ ராக் சால்ட்லாம் பார்த்தீங்கன்னா கல்லாக இருக்கும். ஸோ ராக் சால்ட்லாம் கல் மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் கிறிஸ்டல் ஃபார்மேஷன். ஸோ சுகர் கிறிஸ்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ சுகர் கிறிஸ்டல் ஃபார்மேஷன். இந்த மாதிரி கிறிஸ்டல் ஃபார்மேஷன் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரித்து எடுக்கலாம். ஓகே ஓகே இப்போ நான் வந்து எக்ஸாக்டாக வந்து டெஃபினிஷன் கொடுக்கணும், கிறிஸ்டலைசேஷனுக்கு டெஃபினிஷன் கொடுக்கணும் அப்படின்னா என்ன டெஃபினிஷன் கொடுக்கலாம்? ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு கிறிஸ்டலைசேஷன் இஸ் அ ப்ராசஸ் வேர் வி ஆர் அப்டைனிங் த கிறிஸ்டல்ஸ் ஃப்ரம் என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன்லேருந்து கிறிஸ்டல் கிடைக்குது. லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம படித்தோம், ஒரு சொல்யூஷன் இருக்குது, அந்த சொல்யூஷனில் நம்ம வந்து ஒரு லைக் சொல்யூட் ஆட் பண்ணுறோம். ஒரு சொல்யூட்டில் ஒரு சால்வெண்ட்டில் நம்ம சொல்யூட் ஆட் பண்ணுறோம். லைக் ஒரு சொல்யூஷன் இருக்குது, சொல்யூஷன் இஸ் காம்பினேஷன் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு சால்வெண்ட் இருக்குது, இந்த சால்வெண்ட்டில் நம்ம சொல்யூட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சால்வெண்ட்டில் கரையிற அளவுக்கு நான் வந்து சொல்யூட் ஆட் பண்ணுறேன். இதுக்கு மேலே அந்த சொல்யூட் ஆட் பண்ணேன் அப்படின்னா அந்த சால்வெண்ட்டில் கரையவே கரையாது. அந்த லெவலுக்கு நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணோன்னா அதை வந்து நம்மளுடைய லைக் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ அந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒரு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் தான். ஏன்னா மேக்ஸிமம் எவ்வளோ டிசால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சுகரை நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது டிசால்வ் பண்ணுறோம். அதனால தான் டெம்பரேச்சர் குறையும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வெளியில் வருது. ஸோ இங்கே டெம்பரேச்சர் பிளேஸ் அ க்ரூஷுவல் ரோல் அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங். நம்ம என்ன பண்ண போகிறோம், சாலிட் அதாவது பியூர் கிறிஸ்டல் சாலிட்ஸை வந்து நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். எப்படி செப்பரேட் பண்ண போகிறோம், ஃப்ரம் த சேச்சுரேட்டட் சொல்யூஷன் பேஸ்ட் ஆன் தேர் சால்யூபிலிட்டி இன் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்லாம் உங்களுடைய சால்யூபிலிட்டி எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பிரிக்க போகிறோம். அதுதான் வந்து கிறிஸ்டலைசேஷன். ஸோ வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன்? ஸோ எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த டெஃபினிஷன் தான் எழுதணும். திஸ் இஸ் அ கம்ப்ளீட் definition for crystallization. Crystallization is a method of separating. என்ன செப்பரேட் பண்ண போகிறோம், செப்பரேட்டிங் அதாவது செப்பரேட் பண்ண போகிறது சாலிட்ஸை தான் நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் சாலிட்ஸை தான் நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். அது எதுக்காக செப்பரேட் பண்ணுறோம்னா பியூரிஃபை பண்ணுறதுக்காக செப்பரேட் பண்ண போகிறோம். செப்பரேட்டிங் அண்ட் purifying solids of saturated solution. ஓகே, எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா based on their solubility at different temperature. புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், செப்பரேட் பண்ணி பியூரிஃபை பண்ண போகிறோம். ஓகே, ஆஃப் த சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் பேஸ்ட் அப்பான் த சாலிபிலிட்டி அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். திஸ் இஸ் த டெஃபினிஷன் கிவன் ஃபார் கிறிஸ்டலைசேஷன். ஸோ வீட்லேயே வந்து கிறிஸ்டலைசேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சா என்ன பண்ணுங்கள், லைக் அதே மாதிரி தான் சொன்ன மாதிரி நம்ம வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டரில் சுகர் வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் பண்ணுங்கள். வாட்டர் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. வாட்டர் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எவ்வளோ மேக்ஸிமம் சுகர் உங்களால் டிசால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ டிசால்வ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே கரையாது அப்படின்ற வர ரேஞ்ச் அளவுக்கு நீங்கள் வந்து சுகர் டிசால்வ் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வந்து இது பண்ணிவிடுங்க, என்ன பண்ணிடும், கூல் பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு கூல் பண்ணுங்கள். சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் கூல் பண்ணுங்கள். கூல் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் ஃபார்மேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ். சிம்பிளாக நீங்கள் உங்கள் வீட்லேயே இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை அண்ட் சி. ஓகே ஃபைன். ஸோ இப்போது ஒரு சிம்பிள் இமேஜினேஷன் இதை வந்து சும்மா இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு லார்ஜ் பஸ் இருக்குது. ஓகேவா, ஒரு லார்ஜ் பஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய ஹாட் வாட்டரை நான் என்னென்னு எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா லார்ஜ் பஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஒரு பெரிய பஸ்ஸில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அப்போ அதில் நிறைய சீட் இருக்கும், நிறைய பேரால் உட்கார முடியும். கரெக்டாக? இப்போது
கோல்டு வாட்டரை நான் ஸ்மால் பஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன், ஸ்மால் பஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பஸ்ஸோடைய சைஸ் கம்மியாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணுறேன், சொல்யூட்டை வந்து பேசஞ்சராக எடுத்துக்கிறேன், பேசஞ்சர். இப்போ என்ன ஆகும், எனக்கு வந்து ஹாட் வாட்டர் இருக்குது, ஹாட் வாட்டர்லேருந்து நான் கூல் பண்ணும்போது என்னுடைய கெப்பாசிட்டி வந்து ரெடியூஸ் ஆகுது. சொல்யூட் தான் வந்து பேசஞ்சர். இங்கே நிறைய சீட் இருக்குது, நிறைய பேசஞ்சரால் உட்கார முடியும். கம்மி சீட் இருந்தால் பேசஞ்சர் என்ன பண்ணணும், வெளியில் போய்தாகணும். அந்த வெளியில் எலிமினேட் பண்ணுற ப்ராசஸை தான் நம்ம கிறிஸ்டல்ஸாக நம்ம ஃபார்ம் பண்ணி பேசஞ்சர்ஸை நம்ம வெளியேற்ற போகிறோம். ஸோ கூல் ஆகும்போது, கூலிங் ப்ராசஸ் நடக்கும்போது சம் பேசஞ்சர்ஸ் கெனாட் ஃபிட். கரெக்டாக? சம் பேசஞ்சர்ஸ் காண்ட் ஃபிட். ஸோ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பேசஞ்சர்ஸை நம்ம கெட் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கெட் ஆஃப் பண்ண போகிறோம்னா, இன் ஃபார்ம் ஆஃப் கிறிஸ்டல்ஸாக நம்ம வந்து வெளியில் கெட் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து பேசிக்காக. இவ்வளோ புரியலனாலும் இந்த ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் ரொம்ப கிளியராக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வில் கோ டு த ஆக்டிவிட்டி தட் இஸ் கிவன் இன் யுவர் டெக்ஸ்ட் புக். ஸோ டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிக்கு போகலாம். ஆக்டிவிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல் ஃபார்மேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக வந்து இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான மெட்டீரியல்ஸில் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், காப்பர் சல்ஃபேட் வந்து 1 grams எடுக்க போகிறோம், சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு சொல்யூட் தேவை அண்ட் வந்து சால்வெண்ட் தேவை. சால்வெண்ட் வந்து வாட்டர் 25 ml எடுக்க போகிறேன். சொல்யூட் வந்து காப்பர் சல்ஃபேட் 1 gram. தென் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பீக்கர் தேவை, ஃபனல், வாட்ச் கிளாஸ், சல்ஃபியூரிக் ஆசிட், இதெல்லாம் தான் மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட். ஸோ இப்போ ப்ராசஸ் பார்த்தோன்னா நமக்கு ஈஸியாக புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபஸ்ட்டு பிக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் இது என்ன ஸ்டெப்பு நம்ம பண்ணுறோன்றதை நான் எழுதியும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஸ்டெப்பு நீங்கள் எழுதி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிக்சரையும் அனலைஸ் பண்ணலாம். பிக்சர் அனலைஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்காக தான் நான் பிக்சர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பிக்சர் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வில் கோ இன் டு த லைக் தியரி பார்ட். ஓகே, தியரி பார்ட் நான் எழுதி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். உங்களுக்கே தெரியும் எப்படி சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு வாட்டர் என்ன பண்ணணும், ஹீட் பண்ணணும். ஸோ நமக்கு அதை ஹீட் பர்னர் வச்சுருக்கோம். பர்னர் வச்சு ட்ரைபாட் சாண்ட் எதுக்கு அப்படின்னா, இந்த லைக் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பிளேட் இருக்கு இல்லையா, வாட்டர் பாத், இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ட்ரைபாட் ஸ்டாண்ட் இருந்தால் தான் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்படி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹீட் பண்ண போகிறோம். ஸோ ஹீட் பண்ணும்போது வாட்டரோடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதிக அமௌண்ட் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் வந்து நமக்கு இதில் மிக்ஸ் ஆகும். ஸோ அப்போ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பீக்கரில் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், கிளாஸ் ராடை வச்சு நம்ம ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் ஆகும். ஓகேவா? மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து லைக் வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ ஃபில்டர் பண்ணும்போது என்ன ஆகும், எதனா இம்ப்யூரிட்டிஸோ எதனா இன்சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ், அதாவது சரியாக கரையாமல் இருந்துச்சுன்னா காப்பர் சல்ஃபேட், இல்லை எதனா இம்ப்யூரிட்டிஸ் எதனா இருந்துச்சுனாலும் அது எல்லாமே பிரிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபனல், கோனிக்கல் ஃபனல் வச்சு அந்த ஃபனலில் வந்து நம்ம ஃபில்டர் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபில்டர் பண்ணி அதை புதுசாக பீக்கரில் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஹாட் சேச்சுரேட்டட் கிளியர் சொல்யூஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பீக்கரில் கலெக்ட் பண்ண போகிறோம். காட் இட்? வெரி குட். நெக்ஸ்ட் கலெக்ட் பண்ண பீக்கரை கூல் டவுன் பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு அலோவ் த டெம்பரேச்சர் டு பி ரெடியூஸ். நம்ம ஹீட் பண்ண டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகிறதுக்கு அப்படியே வச்சிட போகிறோம். ஸோ ரெடியூஸ் ஆன பிறகு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய வாட்ச் கிளாஸில் நமக்கு என்ன ஆகும், நம்மளுடைய கிறிஸ்டல்ஸ் கலெக்ட் ஆகும். ஸோ நம்ம கிறிஸ்டல்ஸ் கலெக்ட் பண்ணி நம்ம வாட்ச் கிளாஸில் வச்சுருக்கோம். ஸோ இது காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ். ஸோ எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் டிசால்வ் ஆன சொல்யூஷன் எப்படி வரும்னா, நம்ம கிறிஸ்டல்ஸாக வெளியில் வரும். காட் இட்? ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இங்கே வந்து எழுதலாம். ஸோ ஸ்டெப் 1 is to prepare a saturated solution. ஸோ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டு ப்ரிப்பேர் த சேச்சுரேட்டட் சொல்யூஷன் we will just heat water and we are going to add copper sulfate. கரெக்டா? காப்பர் சல்ஃபேட் ஆட் பண்ண போகிறோம் until no more
dissolves. ஸோ இது கூட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது கூட வந்து சல்ஃபியூரிக் ஆசிடும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. சல்ஃபியூரிக் ஆசிட், ஏன் சல்ஃபியூரிக் ஆசிட்னா நம்ம எக்ஸ்டர்னல் அட்மாஸ்பியரில் தான் இதை பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஆக்சிஜன் காம்பினேஷன் நடக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்ஸ் வந்து ரியாக்ட் ஆகலாம். ஸோ அதெல்லாம் ரியாக்ட் ஆகும்போது எந்த ஒரு விதமான வேற ஒரு ரியாக்ஷன் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணுறேன். டு ப்ரிவென்ட் unwanted reaction. ஸோ unwanted reaction ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஹீட் கொடுக்கும்போது சால்யூபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், நிறைய அமௌண்ட் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து மிக்ஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் டூ என்ன பண்ண போகிறேன்? ஃபில்டர் பண்ண போகிறேன். கரெக்டாக? ஸ்டெப் டூ என்ன பண்ணுறேன்? ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் insoluble impurities. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? நமக்கு இன்சால்யூபிள் இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து நம்ம ஃபனல் வச்சு ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ரிமூவ் பண்ணோடனே நமக்கு வந்து இப்போ என்ன கிடைக்கும்? நவ் வி ஹாவ் கிளியர் ஹாட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ கிளியர் ஹாட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பீக்கரில் கலெக்ட் பண்ணி வைக்கணும். ஸோ கலெக்ட் இட் இன் அ கிளியர் பீக்கர் அண்ட் கூல் ஆகணும். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் அட்மாஸ்பியரோட ரியாக்ஷனும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஐ வாண்ட் டு கவர் இட் வித் அ வாட்ச் கிளாஸ் அண்ட் கவர் இட் வித் வாட்ச் கிளாஸ். ஸோ வாட்ச் கிளாஸ் வச்சு கவர் பண்ணி வச்சிட போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் த்ரீ என்னது? கூல் பண்ணணும். கரெக்டா? ஸோ கூல் ஸ்லோலி, இதான் வந்து நம்மளுடைய ஸ்டெப் 3. ஸோ அதை வந்து அந்த சொல்யூஷனை வந்து அன்டிஸ்டர்ப்டாக வச்சுக்கிட்டோம். ஸோ நமக்கு டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய சால்யூபிலிட்டியுமே வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ சால்யூபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்? எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்ட் டு செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும் இங்கே. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 வந்து கிறிஸ்டல் ஃபார்மேஷன். ஸ்டெப் 4 இஸ் நத்திங் பட் அவர் கிறிஸ்டல் ஃபார்மேஷன். ஸோ என்ன ஆகும்? பியூர் copper sulfate crystals will start to form. Okay, pure copper sulfate crystals will form. So pure copper sulfate crystals வந்து form ஆகி ஃபைனலாக நமக்கு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஒரு கொஷின் உங்கள் மனசில் தோணலாம். என்ன கொஷின் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அல்டிமேட்டாக நம்மளுடைய பார்ட்டிகல்ஸை கூல் டவுன் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் டார்கெட்டு. ஏன் இந்த பார்ட்டிகல்ஸை இம்மீடியட்டாக நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் கொடுத்து கூல் பண்ணக்கூடாது? இப்போ நம்ம பார்த்தோம் காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்தோம், நம்ம ஹீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணால் தான் நமக்கு அல்டிமேட்டான ஒரு திங். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணலாம், இம்மீடியட்டாக அதை கூல் பண்ணலாம். பட் அந்த மாதிரி பண்ணலாமா? பண்ணால் என்ன விளைவுகள் இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலி அந்த மாதிரி பண்ணாலும் நமக்கு கிறிஸ்டல் ஃபார்மேஷன் கிடைக்கும் டெம்பரேச்சர் கூல் பண்ணாலும். பட் நமக்கு ஒரு ப்ராப்பரான கிறிஸ்டல் கிடைக்காது, சின்னதான அன்ஈவன் கிறிஸ்டல் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக கிறிஸ்டல் ஃபார்மேஷனுக்கு நம்ம நிறைய டைம் கொடுக்கணும். ஸோ நார்மலாக ஜென்ரலாக ரூம் டெம்பரேச்சரில் கூல் ஆச்சு அப்படின்னா நிறைய டைம் எடுத்துக்கும். நிறைய டைம் எடுத்துக்கும் போது நல்லா கூல் டவுன் ஆகும், நிறைய டைமில் கூல் டவுன் ஆகும். ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு பியூட்டிஃபுல்லான கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். அண்ட் ஷேப்புமே வந்து ரொம்ப அழகான ஜாமெட்ரியில் அழகாக ஃபார்ம் ஆகும். பட் நமக்கு வந்து டைம் கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸ்மால் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், ஸ்மால் கிறிஸ்டல் ஃபார்மேஷன் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன ஆகாது, ஸோ நம்ம ப்ராப்பர் டைம் கொடுக்கல. ஸோ நோ ப்ராப்பர் டைம் கொடுத்ததுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்மால் கிறிஸ்டல் ஃபார்மேஷன் தான் இருக்கும். ஓகேவா?
ஓகே, ஸோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாமா ஸ்லோ கூலிங்க்கும் ஃபாஸ்ட் கூலிங்க்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு கிறிஸ்டல் இருக்குது, லைக் கிறிஸ்டல் ஃபார்மேஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சொல்யூஷனை கூல் பண்ண போகிறோம். ஸோ நான் ஸ்லோவாக கூல் பண்ணுறேன், அதை ரூம் டெம்பரேச்சர் வச்சு கூல் பண்ணுறேன். ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு ரெஃப்ரிஜரேட்டர்லையோ இல்லை எக்ஸ்டர்னல் ஒரு கூலிங் ஏஜென்ட் வச்சு நான் கூல் பண்ணுறேன். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, இப்போ ஸ்லோ கூலிங்காக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து லார்ஜர் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், லார்ஜ் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதே ஃபாஸ்ட் கூலிங்காக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஸ்மால் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன ஆகும், ஸ்லோ கூலிங்காக இருக்கும்போது கிறிஸ்டல்ஸ் வந்து அழகான ஷேப்பில் வெல் ஷேப்டாக இருக்கும். வெல் ஷேப்டு கிறிஸ்டல்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். பட் இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு புவர்லி ஷேப்டு கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். புவர்லி ஷேப்டு கிறிஸ்டல்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். தென் தேர்ட் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப பியூராக இருக்கும். ஓகே, ஸோ டைம் எடுக்க எடுக்க பியூரிட்டி அதிகமாகும். ஸோ மோர் பியூர், this one be less pure. Okay, next crystallization எதற்காக யூஸ் பண்ணுறாங்க, why do we use crystallization? first thing வந்து ஒரு சாலிடை நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ we are going to split the that is solid, that is nothing but the solute present in a solution. ஸோ அதை பிரிக்கிறதுக்கு. ரெண்டாவது வந்து பியூரிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செப்பரேஷன் ஆஃப் சொல்யூட். ஸோ சொல்யூட்டை பிரித்து எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஒன் வந்து பியூரிஃபிகேஷன் டு obtain the pure substance. ஓகே, இது ரெண்டுத்துக்காக தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் எங்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறாங்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோன்னா, லைக் ஆல்ரெடி பார்த்த மாதிரி சுகர் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சுகர் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ சுகர் கேன்லேருந்து அப்டெயின் பண்ணுறதுக்கு சுகர் இண்டஸ்ட்ரீஸ். சால்ட் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ சால்ட் வந்து ஆக்சுவலாக நார்மலாக கிடைக்கிறது இல்லைல்ல, நம்ம வந்து சீ வாட்டர்லேருந்து சால்ட் அப்டெயின் பண்ணும்போது சால்ட் ப்ரொடியூஷன் இண்டஸ்ட்ரீஸ், மெடிசன் ப்ரொடியூசிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த மாதிரி these places they are going to use this crystallization process. Okay, next we are going to talk about the salt formation from sea water. எப்படி வந்து sea waterல இருந்து நம்ம வந்து salt formation பண்ண போறோம்ன்றத பத்தி தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம பேச போறோம். ஸோ இனிஷியலாக இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சீ வாட்டரை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கலெக்ட் பண்ண சீ வாட்டரை நம்ம சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக மாற்ற போகிறோம். எப்படின்னா சீ வாட்டரை வந்து நம்ம எவாப்ரேட் பண்ணோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் ப்ரெசன்ட் இன் வாட்டர் அதிகமாகும். அப்படி அதிகமாகச்சு அப்படின்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக மாறும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இது கிறிஸ்டல்ஸாக மாற்றலாம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீ வாட்டரை கலெக்ட் பண்ண போகிறோம். சீ வாட்டர் இஸ் கலெக்டட். ஸோ நம்ம கடலில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம், கடல் தண்ணியை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துட போகிறோம். அடுத்து அந்த கடல் தண்ணியை நம்ம என்ன பண்ண ஹீட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்த கடல் தண்ணியை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹீட் பண்ண போகிறோம். ஸோ ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கிற தண்ணி என்ன ஆகும் அப்படின்னா எவாப்ரேட் ஆகும். கரெக்டாக ஸோ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் எவாப்ரேட்ஸ். ஸோ மொத்த வாட்டர் எவாப்ரேட் ஆகாது, கொஞ்சம் வாட்டர் எவாப்ரேட் ஆகும். ஸோ வாட்டர் எவாப்ரேட் ஆகும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சால்ட்டோடைய கான்சன்ட்ரேஷன் ப்ரெசன்ட் இன் த சீ வாட்டர் வில் இன்க்ரீஸ். சால்ட் கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீசஸ். ஸோ சால்ட்டோடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இட் பிகம்ஸ் அ சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இட் பிகம்ஸ் அ saturated solution. ஸோ சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக மாறிடுமா சால்ட்டோடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. ஸோ அதுக்கப்புறம் சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக மாறிச்சுன்னா அப்புறம் கூல் பண்ணும்போது என்ன ஆகும், ஸோ நம்ம கூல் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், அதில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் வந்து செப்பரேட் ஆகும். சால்ட் கிறிஸ்டல்ஸ் செப்பரேட் அவுட். ஸோ இப்படி தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா சால்ட் ஃபார்மேஷன் டோட்டலாக நடக்குது. ஸோ நேச்சுரலி அக்கரிங் கிறிஸ்டல்ஸ். ஸோ நிறைய நேச்சுரலாக அக்கர் ஆகிற கிறிஸ்டல்ஸ்லாம் இருக்குது. லைக் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் மைன்ஸு, கேவ்ஸு. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நேச்சுரல் கிறிஸ்டல்ஸ் வந்து நமக்கு அப்டெயின் ஆகும், லைக் எர்த் கிரஸ்ட். ஓகேவா?
ஸோ இந்த நம்ம வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் ஃப்யூச்சர்லேயோ இல்லை ஹையர் கிளாஸஸ்லேயோ யூஸ் பண்ணுவோம். லைக் குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸ் இதெல்லாமே வந்து நேச்சுரல் கிறிஸ்டல் தான், தட் இஸ் அப்டெயின்டு ஃப்ரம் நேச்சர். அண்ட் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஒரு நேச்சுரல் கிறிஸ்டல் ஃபார்மேஷன் கேவ் கிறிஸ்டல் ஃபார்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. மவுஸ்மாய் கேவ் இன் சோஹ்ரா. ஸோ இந்த இடத்துல வந்து நேச்சுரல் கிறிஸ்டல் ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரல் கிறிஸ்டல் ஃபார்மேஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா பிளேசஸ் இருக்குது. ஸோ வேர் நேச்சுரல் கிறிஸ்டல்ஸ் ஆர் obtained பை நேச்சர் இட் செல்ஃப். ஸோ வித் திஸ் கிறிஸ்டலைசேஷன் கான்செப்ட்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. இந்த 2 பாஸ் அண்ட் பவுண்டர் கொஷின் பார்த்துட்டு நம்ம இந்த டாபிக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். So refer to the solubility curve given in activity 5.2. So solubility curve நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதான் solubility curve. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? If equal masses of hot saturated solution of compound A and B are cooled to 80 degree to 60 degree Celsius, which solution is likely to deposit more solid அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் ஏ இருக்குது, காம்பவுண்ட் பி இருக்குது. இந்த 2 காம்பவுண்டுமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 80 டிகிரி செல்சியஸ்லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் 60 டிகிரி செல்சியஸாக நம்ம வந்து டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ண போகிறோம். 80லேருந்து 60க்கு டெம்பரேச்சர் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ரெடியூஸ் பண்ணுறப்போ இது ரெண்டுமே வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன் தான், ஹாட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் தான். 80லேருந்து 60க்கு ரெடியூஸ் பண்ணுறப்ப யார் நிறைய சாலிடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்குறாங்க. காம்பவுண்ட் ஏவா காம்பவுண்ட் பியா? கிராஃப் பார்த்தப்பவே நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம், காம்பவுண்ட் பி தான் நிறைய சாலிட் டெபாசிட் பண்ணும். ஏன்னா 80ல் இருக்கும்போது இதோடைய லைக் காம்பவுண்ட் ஏவோடைய சாலிபிலிட்டியை விட காம்பவுண்ட் பியோடைய சாலிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குறையும் போதும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் காம்பவுண்ட் பி தான் நிறைய சாலிட்ஸை டெபாசிட் பண்ணுன்றதை நீங்கள் கிராஃப் பார்த்து சொல்லலாம். பட் டெக்ஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா I'll explain you. ஸோ டு டெல் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து 80 டிகிரியில் இருந்து 60 டிகிரிக்கு போகுது. ஸோ 80 டிகிரிலேருந்து 60 டிகிரிக்கு போகும்போது நம்மளுடைய சால்யூபிலிட்டி அஃப்கோர்ஸ் 2 இடத்துலையுமே வந்து டிக்ரீஸ் தான் ஆக போகுது. இது வந்து மெயின் பாயிண்ட், நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஜென்ரல் பாயிண்ட். பட் காம்பவுண்ட் ஏவையும் காம்பவுண்ட் பியும் நம்ம கம்பேர் பண்ணும்போது காம்பவுண்ட் ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அட் 80 டிகிரி செல்சியஸ், ஓகே, அட் 60 டிகிரி செல்சியஸ். இதே வந்து நம்ம காம்பவுண்ட் பிக்கும் வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அட் 80 டிகிரி செல்சியஸ் அட் 60 டிகிரி செல்சியஸ். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், காம்பவுண்ட் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 80 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது பாருங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக 70 கிராம்ஸ் இருக்குமா, ஒரு 70 கிராம்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டாக. 60 டிகிரி இருக்கும் பொழுது நமக்கு வந்து என்ன ஆகுது, 60 டிகிரி இருக்கும்போது 60 கிராம்ஸ் இருக்குது, 50க்கு கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ 16 எடுத்துக்கிறேன். இது வந்து 100 கிட்ட இருக்கிறதுனால 17 எடுத்துக்கிறேன். ஸோ அட் 80 டிகிரி செல்சியஸ் இட் மே பி அப்ராக்சிமேட்லி 70 கிராம்ஸ் per 100 கிராம் ஆஃப் வாட்டர். அண்ட் இங்கே வந்து 60 கிராம் per 100 கிராம் ஆஃப் வாட்டர். இதே வந்து இங்கே வந்து 80 டிகிரிஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரவுண்ட் 350க்கு கொஞ்சம் மேலே இருக்குது, 360 டிகிரிஸ்ன்னு 360 கிராம்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து அகெயின் இங்கே வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம மெஷர் பண்ணி வச்சுருப்போம், 287 கிராம்ஸ்ன்னு ஆல்ரெடி நம்ம மெஷர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ 360 கிராம்ஸ் per 100 கிராம் ஆஃப் வாட்டர், 287 கிராம்ஸ் per 100 கிராம் ஆஃப் வாட்டர். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஃபஸ்ட்டு கேஸில் எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் இப்போ 80 டிகிரிலேருந்து 60 டிகிரி தான் டிக்ரீஸ் ஆகிருக்கு 2 கண்டிஷன்லையுமே. பட் இங்கே எவ்வளோ கிராம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு, 10 கிராம்ஸ் இங்கே வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு, 10 கிராம்ஸ் டிக்ரீஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது, 73 கிராம்ஸ் டிக்ரீஸ் இருக்குது. இந்த இடத்துல 73 கிராம்ஸ். 10 கிராம்ஸ் பெருசா 73 கிராம்ஸ் பெருசா? 73 கிராம்ஸ் தான் பெருசு. ஸோ அப்போது சின்ஸ் compound B shows much larger decrease, ஸோ அதனால் என்ன சொல்லலாம் அப்படின்னா more crystals come out from
compound B. Therefore, compound B will deposit more solid. இதனை கேட்டிருக்காங்க, யார் அதிகமான சாலிட் டெபாசிட் பண்ணுவான்னு. ஆன்சர் வந்து காம்பவுண்ட் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா, வில் தேர் பி எனி சேஞ்ச் இன் சைஸ் ஆஃப் காமன் சால்ட் கிறிஸ்டல் இஃப் த ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் இஸ் இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்ட். ஸோ கண்டிப்பாக வந்து காமன் சால்ட்டோடைய கிறிஸ்டல் உடைய சைஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா எவாப்ரேஷன் அதிகமாகும் போது நமக்கு வந்து என்ன ஆகும், சேச்சுரேஷன் லெவல் வந்து அதிகமாகும். எவாப்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும்போது சேச்சுரேஷன் லெவல் கம்மியாகும். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ். சி ஆன்சர் வந்து அப்சல்யூட்லி எஸ் தான் வந்து ஆன்சர் வரப்போகுது. பிகாஸ் size of the crystal will change with the rate of evaporation. Okay, right. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஸ்லோ எவாப்ரேஷனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா, நிறைய டைம் கிடைக்குமா, அந்த கிறிஸ்டல் ஃபார்மேஷனுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ நிறைய டைம் கிடைச்சிது அப்படின்னா நல்லா அரேஞ்ச் ஆகும். நல்லா அரேஞ்ச் ஆச்சுன்னா லார்ஜ் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஸ்லோ எவாப்ரேஷனாக இருந்துச்சுன்னா பார்ட்டிகல்ஸ் கெட் மோர் டைம் டு அரேஞ்ச் there. ஓகே, ஸோ நல்லா அரேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லார்ஜர் கிறிஸ்டல்ஸ் வந்து அப்டெயின் ஆகும். ஸோ லார்ஜ் கிறிஸ்டல்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஸோ இதே வந்து எவாப்ரேஷன் வந்து நமக்கு ஃபாஸ்ட் எவாப்ரேஷனாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ ஃபாஸ்ட் evaporation இருந்துச்சுன்னா particles will get very less amount of time to arrange themselves. Particles get less time to arrange there. So proper time கிடைக்காதனால நமக்கு small crystals தான் வந்து form ஆகும். Small crystals formed. அவ்வளவுதான். Got it? So that's it. So with this we are completing this particular part of crystallization. So next classல வந்து நம்ம distillation and paper chromatography பத்தி discuss பண்ணலாம். So meet you again in the next video. Until then, it's bye from my side.